ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒட்டுக்கேற்பு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும். மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் குறித்த நோட்டீஸை வழங்கிய காங்கிரஸ். ராகுல் உள்ளிட்ட தலைவர்களின் உரையாடல்கள் ஒட்டுக்கேற்புக்கு கடும் கண்டனம். வரும் 22ஆம் தேதி நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகைகள் முற்றுகையிடப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 30,000ஆக சரிந்தது. உயிரிழப்பும் தொடர்ந்து குறைகிறது. தமிழகத்தில் களை கட்டும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. சட்டவிரோதமாக தேக்கு மரங்களை கடத்த முயற்சி. கோவையில் 4.5 டன் பறிமுதல். ஒருவர் கைது. அழகர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி பெருந்திருவிழா. கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த கள்ளழகர். விரிவான செய்திகள். ராகுல் உள்ளிட்ட தலைவர்களின் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பெகாசஸ் செயலி மூலம் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. ஆனால் இந்த புகாரை மத்திய பாஜக அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. மேலும் மாநிலங்கள் தோறும் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இதனிடையே ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்கள் இன்று காலை நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக ஆலோசனையில் ஈடுபடுகின்றனர். பக்ரீத் பண்டிகையையொட்டி நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சந்தையான நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் இன்று ஆடுகள் விற்கப்பட்டன. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர். ஆடுகளை வாங்க மேலப்பாளையம், ஏர்வாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் சந்தையில் குவிந்தனர். சந்தையில் ஒவ்வொரு ஆடும் 10,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை விற்கப்பட்டன. இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தடையை மீறி வாரச்சந்தை நடைபெற்றது. திருபுவனம் 4 வழிச்சாலையில் நடைபெற்ற சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. பொது முடக்கம் காரணமாக 28 நாட்களுக்கு பிறகு இன்று காலை சந்தை கூடியது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகள் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. வெளியூர்களில் இருந்து வந்திருந்தவர்கள் விலை அதிகரிப்பால் ஆடுகளை வாங்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. ஒடிசாவில் சுபர் நரேகா பாசன திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட கால்வாயில் இருந்து பாசனத்திற்கான தண்ணீரை ஒடிசா முதல்வர் திரு நவீன் பட்நாயக் திறந்து வைத்தார். விவசாயிகள் நீர்ப்பாசனம் பெறும் வகையிலும் வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்வதற்காகவும் ஒடிசாவின் பாலசோர் மாவட்டம் மயூரபாஞ்ச் பகுதியில் சுபர் நரேகா பாசன கால்வாய் திட்டம் 768 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பரிபடா, பெட்டான்டி, மோரடா என 94 கிராமங்கள் நீர்ப்பாசன வசதி பெறும் என்றும் மொத்தம் 1,09,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட சுபர் நரேகா பாசன திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கால்வாயில் இருந்து பாசனத்திற்கான தண்ணீரை
ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதன் மூலம் முதல் கட்டமாக 15,359 ஹெக்டேர் நிலங்கள் பயன்பெறும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 30,093 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் 374 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் இதுவரை 3,11,74,322 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 4,06,130 பேர் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 3,53,53,710 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 4,14,482 பேர் உயிரிழந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் 30,093 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ள நிலையில் 374 பேர் உயிரிழந்தனர். பாலியல் வழக்கில் கைதான சிவசங்கர் பாபாவின் ஜாமீன் மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளரான சிவசங்கர் பாபா அந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டார். சிவசங்கர் பாபா அளித்த வாக்குமூலம் மற்றும் சட்ட வல்லுநர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அவர் மீது நேற்று முன்தினம் 3வது முறையாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் செங்கல்பட்டு சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபா மற்றும் ஆசிரியை சுஷ்மிதா ஆகியோர் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. சிவசங்கர் பாபா மீது 3 போக்சோ வழக்குகள் உள்ளதால் அவர் ஜாமீனில் வெளியே வந்தால் ஆதாரங்களை அழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சிபிசிஐடி போலீசாரின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் சிவசங்கர் பாபா, ஆசிரியை சுஷ்மிதா ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சிவகங்கையில் கண்மாயில் பிடித்த கெளுத்தி மீனை வாயில் கவ்வியபடி மற்றொரு மீனை பிடிக்க முயன்றபோது தொண்டையில் மீன் சிக்கியதால் இளைஞர் ஒருவர் வினோத மரணத்தை தழுவினார். காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி பெரிய கண்மாயில் கீழசேவல்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் மீன் பிடித்துள்ளார். உடலில் முள் அதிகமுள்ள கெளுத்தி ரக மீனை பிடித்த அவர் அதனை வாயில் கவ்வியபடி அடுத்த மீனை அவர் பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது வாயில் வைத்திருந்த மீன் எதிர்பாராத விதமாக இளையராஜாவின் தொண்டைக்குள் சிக்கியது. இதனால் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட அவர் மயங்கியபடி தண்ணீருக்குள் விழுந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் இதனை பார்த்ததும் உடனடியாக அவரை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இளையராஜாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். டெல்டா வகை கொரோனா தொற்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியா பிராந்திய இயக்குநர் டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங், டெல்டா வகை கொரோனா வைரஸ் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளதாக தெரிவித்தார். அதிவேகமாக பரவும் இந்த வகை வைரஸ் சர்வதேச அளவில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் கொரோனா வகை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய அணுக்கள் திட்டத்தின் மூலம் இந்தியாவின் 75 லட்சம் டோஸ் மாடர்னா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங் தெரிவித்தார். நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் டெல்டா வகை தொற்றுக்கு எதிராக சிறப்பான செயல்திறன் கொண்டுள்ளதாக ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொரோனா பரவல் தொடர்பாக மருத்துவ நிபுணர் டாக்டர் என்.கே. அரோரா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பல மாநிலங்களில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். 2வது அலை தொடர்ந்து வருகிறது என்றும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை 3ஆம் அலையை தடுக்க ஒரே வழி என்றும் தெரிவித்தார். புதிதாக உருமாறிய தொற்று ஏதும் பரவத் தொடங்கினால் அது தற்போதுள்ள அளவை விட அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது செலுத்தப்பட்டு வரும் கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி உள்ளிட்ட தடுப்பூசிகள் டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்த அவர், தடுப்பூசி செலுத்துவதிலும் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்த கொல்கத்தா ஹவுரா பாலம் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டது. சர்வதேச விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள்
டோக்கியோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க இந்திய வீரர் வீராங்கனைகள் டோக்கியோ சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அம்சமாக கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா பாலம் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவையொட்டி கருட வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அழகர் கோவில் மலைப்பகுதியில் உள்ள 108 வைணவ திவ்ய தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் கள்ளழகர் ஆகிய சுந்தரராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. விழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி தங்க பல்லக்கில் எழுந்தருளிய பின் அலங்கார திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையடுத்து கள்ளழகர் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி கோவில் உட்பிரகாரத்திலேயே திருத்தேர் விழா நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். சுருக்குமடி வலை விவகாரத்தில் போராடும் மீனவர்களை தமிழக அரசு அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சுருக்குமடி வலை விவகாரத்தில் போராடும் மீனவர்களை தமிழக அரசு அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இதற்காக மீனவர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களால் அப்பகுதியில் அமைதியற்ற சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை அரசு நிர்வாகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது சரியானது அல்ல என்று தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு சுருக்குமடை வலை பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறையில் சுருக்குமடை வலைக்கு அனுமதி அளிக்க கோரி கடந்த 3 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை மீனவர்கள் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். சுருக்குமடை வலைக்கு அனுமதி வழங்க கோரியும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள 21 வகையான சட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல், மடவாமேடு, பூம்புகார் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர். இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தியாக தலைவி சின்னம்மாவின் சுற்றுப்பயணத்தின் போது நெல்லை மாநகர திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மண்டல அலுவலகத்தில் நெல்லை மாநகர மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாநகர மாவட்ட கழக பொறுப்பாளர் நெல்லை திரு பரமசிவன் தலைமை தாங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நாட்டு துப்பாக்கியை தோட்டத்தில் பதுக்கி வைத்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். நத்தத்தை அடுத்துள்ள சேர்வேடு புதூர் பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவரின் மகன் சின்னாண்டி நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சின்னாண்டி தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி கைப்பிடியை பறிமுதல் செய்தனர். குரங்குகளை விரட்டுவதற்காக வாங்கியதாக சின்னாண்டி தெரிவித்த போதிலும் அவரை போலீசார் கைது செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து விவசாயி உயிரிழந்தார். நாச்சியார்பேட்டையை சேர்ந்த ரத்தினம் தான் சாகுபடி செய்துள்ள முருங்கைக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வயலுக்கு சென்றார். அங்கு மின் மோட்டாருக்கு வரக்கூடிய மின்கம்பி அறுந்து விழுந்ததை கவனிக்காமல் அதன் மீது கால் வைத்ததால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே ரத்தினம் உயிரிழந்தார். தாழ்வாக செல்லக்கூடிய மின்கம்பிகளை முறையாக சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பாஜக அரசு மின்சார திருத்தச் சட்டம் 2021 நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குவதை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும், மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரஜகதீஸ்வரர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. விழாவின் 9ஆம் நாளன்று அம்மனுக்கு ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, திராட்சை, அன்னாசி உள்ளிட்ட பழ வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு மீனவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் சக மீனவர்களுடன் கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்றார். விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார். அவரது உடலை சக மீனவர்கள் கடற்கரைக்கு கொண்டு வந்து பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிவகாசியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜி சாமிக்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தியாக தலைவி சின்னம்மாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட அவைத்தலைவர் திரு ரமணன் மற்றும் ஒன்றிய நகர மாவட்ட அணி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்ட அமமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கழக அவைத்தலைவர் திரு டி.ஏ. ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு எம். ரங்கசாமி, பொறியாளர் அணி துணை செயலாளர் திரு ஜே. பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தியாக தலைவி சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவையில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 4.5 டன் தேக்கு மரங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவை புதூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 12 தேக்கு மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு அங்கிருந்து கடத்தப்பட இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் கோவை கேரளா சாலையில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை மடக்கி பிடித்து அதில் இருந்த 4.5 டன் தேக்கு மரங்களை கைப்பற்றியதுடன் மர வியாபாரியையும் கைது செய்தனர். தூத்துக்குடியில் 4 வயது சிறுமி 6 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் ஓடி கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி 3வது மைல் பகுதியைச் சேர்ந்த தேவசகாயம் என்பவரது 4 வயது மகள் லின்சியா ஆராதனா எல்கேஜி படித்து வருகிறார். ஓட்ட பயிற்சியில் ஆர்வம் கொண்ட இந்த சிறுமி இதற்காக முறையாக பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் உலக சாதனை செய்ய திட்டமிட்ட சிறுமி லின்சியா 6.1 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 4 நிமிடங்களில் ஓடி கடந்துள்ளார். இதையடுத்து அவர் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். லின்சி ஆராதனாங்க பொண்ணு 4 வயசு பொண்ணு 6.1 கிலோமீட்டரை 64 நிமிஷத்தில் ரன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜில் இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ டைமில் யாரும் இது வரைக்கும் கவர் பண்ணதில்லை. ஸோ நோபல் இதை ரெக்கார்டாக ரெகனைஸ் பண்ணுறோம். இந்த ரெக்கார்டை நான் தான் பர்சனலாக அட்ஜுகேட் பண்ணேன். ஸோ வி ரெகனைஸ் திஸ் ரெக்கார்ட் ஆஸ் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட்.
தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 2000த்திற்கும் கீழ் குறைந்திருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலத்தில் 1971 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருக்கிறது. வைரஸ் பாதிப்பால் 28 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 27,282 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் 2558 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 209 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் 2777 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 357 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தனர். சென்னையில் 147 பேருக்கும், சேலத்தில் 136 பேருக்கும், ஈரோட்டில் 122 பேருக்கும், செங்கல்பட்டில் 116 பேருக்கும், திருப்பூரில் 112 பேருக்கும், தஞ்சையில் 108 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கார்த்திகா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.